அந்தோணி வினோதன் பிறந்த திருப்பலியாகும். அந்தோணி ஜோசப் ராஜ், அந்தோணி மிக்கேல், அந்தோணி நிக்லாஸ் சந்திரா இவருடைய திருமண திருப்பலியாகும். ஃபெர்டினாண்ட் தமிழரசு குடும்பத்தினுடைய நன்றி திருப்பலியாகும். குடும்ப நலன் மீண்டும் தொழில்நுட்பத்திற்காகவும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்மொழியாகும். அந்தோணி மிக்கேல் ரவிசன் பிறந்த திருப்பலியாகவும். இறை ஞானத்திலும் ஊடகத்திலும் திருமணம். நிதிஷ் ரபினஸ் குடும்ப நிலையாகும். இந்த திருப்பலியில் இவர்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. இறைவன் தாம் இவர்களை வாசகர்கள் வேண்டி இந்த காலை திருப்பலி இவர்களுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அதே போன்று இரவு மறித்த சூசையா, அந்தோணி அம்மாள், லயோலாடலோஸ், அந்தோணி மிக்கேல், மரிய சிங்கராயன், அந்தோணி ஜெயரவிகாந்த், பென்சன், மரிய செல்வம், அந்தோணி பீச்சர் ரமேஷ், அந்தோணி ஸ்டீஃபன் சவுந்தரராஜ், மரிய வசந்தா, அந்தோணி செல்வ சிஸ்ரா, அந்தோணி மேகலா, அர்சன், ஆஷுவா, ஏக்லா, சைமன் நஜரன், மாசற்ற குழந்தைகள் ஆண்மனை ஒப்புக்கொடு ஜெபிக்கப்படுகின்றது. அதே போன்று ராகேஷ், அஸ்வினி இவர்களது திருமணத்திற்கு வெளியாகவும் குடும்ப நன்றி வெளியாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் அந்தோணி ராக்கி, அந்தோணி ரிக்கி இவள் இருவருமே இறை பயத்திலும் தெய்வ நேரத்தில் உணர வேண்டி இவர்களுக்கு அந்த கல்வரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. இந்த பரிசுத்தமான திருப்பலி நாம் தகுதியோடு கொடுக்கும் பொருட்டு நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தவறுகளை எண்ணி பார்த்து அவற்றிற்காக விண்ணக தந்தையிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளுக்கு ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பரிசுத்த கன்னிமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தவறுகளை நாம் மன்னித்து நம் ஒவ்வொருவரையுமே நல்ல வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
பேசும் இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனே செம்மறியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜீவித்த ஆண்டவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையின் இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உமது பிள்ளைகளாகி நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். எமது தாயும் பாதுகாவலியுமான பரிசுத்தருடைய பரிந்துரையால் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை பெற்றுக் கொள்ளும் எங்களுக்கு வரமருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், உம் அடியால் நான் கேட்கிறேன். உம் அடியால் நான் கேட்கிறேன். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவினாவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிந்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள். அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் அவளோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராய் இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசம். உமக்கே அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 28 முதல் 31 வரை. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 28 முதல் 31 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்பலங்களையோ விட்டுவிட்டு எவரும் இம்மையில் 100 மடங்களாக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்பலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமை நிலைவாழ்வில் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக அமைகிறது. நேற்றைய நற்செய்தியில் பார்த்தோம் என்றால், ஒரு செல்வந்தன் இயேசுவை சந்திக்கின்றான். நான் விண்ணரசில் நுழைவதற்கு எது எளிமையான வழி என்று சொல்லும் பொழுது, இயேசு உன்னிடம் உள்ள சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடு என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் அந்த செல்வந்தன் முகவாட்டமாக திரும்பி செல்கின்றான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று பேதுரு ஆண்டவரிடம் கேட்கின்றார், ஆண்டவரை, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்தொடர்கிறோமே, எங்களுக்கு என்னது என்று கேட்கிறார். உடனடியாக ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு எல்லாமே பல மடங்காக திருப்பி கிடைக்கும். எதெல்லாம் விட்டீர்களோ அதெல்லாம் பல மடங்காக திருப்பி கிடைக்கும். அதுவென்றால் அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் என்னுடைய விவிலிய பின்னணியை பார்த்தோம் என்றால், 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ, ஜூவிஷ் மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு யாரெல்லாம் தழுவினார்களோ, அவர்களெல்லாம் வீட்டிலிருந்தும் சகோதர சகோதரிகளிடந்தும் தாயிடமிருந்தும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். சமுதாயத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாகவே நடத்தப்பட்டார்கள். எனவேதான் இந்த பின்னணியில் தான் இன்றைய நற்செய்தி வாசகம் எழுதப்பட்டிருக்கின்றது. இது 1ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என்றாலும் நார்த் சைடு, அதாவது என்னுடைய படித்த ஒரு பிரதர் இப்போ வந்து சாமியார் இருக்காரு, ஜெர்மனியில் இருக்காரு. அப்போ நாங்கள் பக்கத்து ரூம் தான். ஆனால் அவர் வந்து 3rd இயர் படிக்கும்போது, நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் 3rd இயர் படிக்கும்போது இப்போ பெருசாலாம் பேசிக்கிட மாட்டாங்க, 3rd இயர்ஸ் சீனியர்ஸுங்கிறதுனால. அப்போ ஏற்றமாக வந்து சாட்டர்டே பக்கத்து ரூம்பு, சரி பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த பிரதர் வந்து சொல்லும் பொழுது நிறையா இருந்துச்சு. அவங்க வந்து வேறு மதத்தினர், மதத்தை சொல்ல விரும்பலை, வேற்று மதத்தினர் இருந்தாலும் இந்த பிரதர் இவர் மட்டும் கிறிஸ்துவத்தை தழுவி கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு சபையில் சேர்ந்து ஃபாதராக படிக்கிறதற்காக மைசூர் இருந்தார். அப்போ சொல்லும் பொழுது இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் யாருமே பேச மாட்டாங்க, அம்மா பேச மாட்டாங்க, அப்பா பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே, உறவினர்கள் யாருமே கிடையாது. இவர் வீட்டுக்கு போனால் தனியாக ஒரு அறை இருக்கும், அதில் தங்கிட்டு சாப்பாடு வந்து அவங்க அம்மாவோட மூச்சு கூட முடிக்க மாட்டாங்க நினைக்கிறேன், அப்படின்னு போயிடுவாங்க. வீட்டில் ஒரு 2-3 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் எங்கே போகிறான்னு தெரியாது. அப்புறம் காலேஜ் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மைசூர் வந்துடுவார். எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழ்ந்து கடைசியாக குறிப்பிட்ட பெறுகிறார். நானும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி மட்டும், அவங்க ஃபேமிலி மட்டும் தனியாக நிற்கிது. இவர் வந்து குறிப்பிட்ட வாங்குறார். இது எல்லாம் எதற்காக என்றால் கடவுளுக்காக. அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டு சென்றார். இன்று ஜெர்மனியில் கூட சந்தோஷமாக இருக்கிறார். ஒரு பெரிய பங்கு அந்த பங்கில் தந்தையாக இருக்கிறார், பங்கு தந்தையாக இருக்கிறார். எனவே கடவுள் சொல்லிவிட்டு சென்றது 100 மடங்காக பெறுவீர்கள் என்பது ஒரு தாய் தந்தை பேசவில்லை. இன்று பல மக்கள் அவரோடு தந்தையாக ஏற்றுக்கொண்டு, பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்து வருகிறார்கள். எனவே கடவுளுக்காக ஒன்று இழக்கும் பொழுது
கடவுள் நிச்சயமாக அதை பல மடங்காக திருப்பி கொடுப்பார். எப்பொழுது கடவுளுக்காக உண்மையாக இழைக்கிறோமோ கடவுள் நிச்சயமாக அதை பல மடங்காக திருப்பி கொடுப்பார். இரண்டாவதாக சீடத்துவம் என்பது சிலுவை அல்லாமல் சீடத்துவம் இல்லை. ஒரு சாமியார் இருக்காருன்னா எப்பவுமே அந்த ரோஜா மலர் மேல பெட்டு மேல வந்து ரோஜா இருக்கும், நல்லா ஜாலியா இருக்காரு, வெள்ளை சுலைமா இருக்காங்க, புள்ள குட்டி கிடையாது. பட் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பீடத்துக்கு வரும்பொழுது லைட்டா சிரிக்கணும். சிரிக்கலன்னா என்ன சாமியா புர்ன்னு இருக்காரு, லைட்டா கோவப்பட்டா பிள்ளையா குட்டியா எப்படி கோவப்படுறாரு. எல்லாத்தையும் தாண்டி மக்களோடு மக்களாக இருந்து பீடத்துக்கு வரும்போது லைட்டா சிரிச்சுக்கிட்டு பிரசங்கம் வச்சுட்டு போனதான் சீடத்துவத்தினுடைய மதிப்பு. எனவே ஃபாதர் வந்து இப்போ வந்து இதான் ஃபாதருடைய கடைசி மாசம் திருப்பலி தரவக்குளத்தில். ஃபாதர் வந்து இதெல்லாம் அந்த முள்மேல் நடந்த பாதையாக நடந்து 5 வருஷம் திறமையாக பணியாற்றி இன்று செல்கிறார் நம்மை விட்டு. பட் இருந்தாலும் சீடத்துவத்தினுடைய மகிமை இதுதான். 4 பேர் போற்றுவார்கள், 4 பேர் தூற்றுவார்கள். இருந்தாலும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பணியன்று ஏற்றுக்கொண்டு கடவுளோடு வாழ அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த குருத்துவம். எனவே குருத்துவத்துக்காக சிறப்பாக மன்றாட உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். ஆண்டவர் தமது திருப்பலி புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைவந்த இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த பலி பொருட்களோடு எமது மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். எமது தாயும் பாதுகாவலியுமான பரிசுத்தருடைய பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய தகுதியும் நீதியும் ஆண்டவரை பரிசுத்தரான தந்தை என்று பிள்ளையெல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நின்று செலுத்துவதும் இவர் தாயும் பாதுகாவலியுமான பரிசுத்தருடைய வணக்க நாளில் நாங்கள் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். பரிசுத்தாவி நிலையிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையோடு இறஞ்சி புகழ் நக்களித்து பாடுவதாவது: தூயவர் உன்னத கடிலில் ஓசை நான்
மெய்யாகவே பரிசுத்தர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவுடைய பரிசுத்தாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தல் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கடி தமக்கு அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை விடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே கிறிஸ்தவன் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வொரு ஒப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண ஊழியம் புரிய தகவல்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தவின் உடல் ரத்தல் மங்குழுவியங்களை தூய் ஆவிர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திருச்சுவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலைராக அனைவரோடும் திருச்சபை அன்பில் நிறைவேறச் செய்திருடும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் நினைவு திருமொழி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்களது பாதுகாவலையுமான பரிசுத்த லூர்தன்னை, அன்பு கணவர் புனித சூசிப்புரை திருத்துதர்கள், எங்களது பாதுகாவலர்கள், வான் படைகளின் தளபதி அதிதுதர் மிக்கேல், புதுமை வள்ளல் நிக்கோலாசியார், கோடியற்புதரான புனித அந்தோனியார், இந்த உலகத்திலே முகோந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள விமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
வாழ்நாளில் அமைதியை கனிவுடல் கொண்டாடுகின்றோம். இது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்தில் எப்பொழுதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தொல்லுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி திருவுளத்திற்கு சமாதானம் போற்றுமணி தருகிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லமன் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் இயேசு நாதா, உம் பிள்ளை நான் குணமாவேன். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசு நாதா, உம் பிள்ளை நான்
தேடல்களில் வழியாகி ஒளியாக வா. என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாளாட்ட வா. என் வாழ்வின் தேடல்களில் வழியாகி ஒளியாக வா. என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாளாட்ட வா. உறவாய் எழுந்து இனிகள் தாயின் உறவுகள் இன்று உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நாம் சுமக்க உனது உதவிகள் வேண்டுமே. எங்கள் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் சமாதான ஜெபம். இறைவா, இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும். என்னை உமது அமைதியின் கருவியாக்கும். எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும், அங்கு அன்பையும். எங்கு மனவேதனை நிறைந்துள்ளதோ எங்கு மனவேதனை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும், அங்கு மன்னிப்பையும். எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும், அங்கு விசுவாசத்தையும். எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையையும், அங்கு நம்பிக்கையையும். எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், அங்கு ஒளியையும். எங்கு மனக்கவலை உள்ளதோ எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் அங்கு அகமகிழ்வையும். விதைத்திட அருள் புரியும். விதைத்திட அருள் புரியும். எம் இறைவா, எம் இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் பெறுவதை விட பிறருக்கு ஆறுதல் அளிக்கவும், பிறருக்கு ஆறுதல் அளிக்கவும். பிறரால் புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரால் புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறரை புரிந்து கொள்ளவும். அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய். வரமருள்வாய். ஏனெனில் ஏனெனில் கொடுப்பதில் கொடுப்பதில் யாம் பெறுவோம், யாம் பெறுவோம். மன்னிப்பதில் மன்னிப்பதில் யாம் மன்னிக்க பெறுவோம், யாம் மன்னிக்கப் பெறுவோம். இறப்பதில் இறப்பதில் யாம் நித்திய வாழ்வடைவோம். யாம் நித்திய வாழ்வடைவோம். ஆமென். ஆமென். நமது ஊரின் இணை பாதுகாவலரும் புதுமை வள்ளலுமான புனித நிக்கோலாசியாருக்கு புதிய ஆலயம் கட்டும் திருப்பணியானது எவ்வித தங்குதடையுமின்றி சீரும் சிறப்புமாக கட்டி முடிக்க எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலும் எங்களை விடுவிக்கிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். அன்பார்களே, மீண்டும் ஒரு முறை கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பணியிலே பணியாற்ற வாய்ப்பு கொடுத்த எல்லாம் இறைவனத்தை போன்று உங்கள் ஊருக்கு முடிந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்வதை போன்று எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நான் ஒவ்வொரு நாளுமே எனது ஜெபத்திலே திருப்பலி உங்களது நலன்களுக்காக துறை முன்னேற்றத்திற்காக நிச்சயமாக ஜெபித்துக் கொள்கின்றேன். அதே போன்று உங்களது வருகை எப்பொழுதுமே எதிர்பார்க்கப்படுகின்றது. மலையின் மூலம் ஒரு அருமையான ஒரு திருத்தலம், பரிசுத்த வியாகுலனுடைய திருத்தலம். ஸோ எப்பொழுது விரும்பினாலும் ஒரு மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, விண்ணகமுக்கு நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். எமது தாயும் பாதுகாவலியுமான பரிசுத்தருடைய வழக்கங்களை கொண்டாடி வரும் நாங்கள் அந்த தாயை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைப்பு தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.